மற்ற அமாவாசைக்கு யாருக்காவது நம்ம ஒருத்தர் பேரை சொல்லி தர்ப்பணம் கொடுத்தா அது அவங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் போயிட்டு சேரும்ன்றது நம்பிக்கை. ஆனால் மகாலய பட்ச காலத்துலேயோ மகாலய அமாவாசைக்கோ நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் அனைத்து யார் யாருக்கோ, அதாவது நம்ம விட்டு பிரிஞ்ச அனைத்து முன்னோருக்கும் அது போய் சேரும் அப்படின்றது அர்த்தங்க. மகாலய பட்ச நேரத்தில் நம்ம தான தர்மங்களை செய்யும்போது நம்ம முன்னோர்களே நேரடியாக வந்து அதை வாங்கி நமக்கு அருளாசி வழங்குவதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த மகாலய பட்ச காலத்தை நம்ம இவ்வளோ முக்கியமான ஒரு காலமாகவே சொல்கிறோங்க. இந்த 15 நாளும் நம்ம வந்து வழிபாடு செய்ய முடியல பித்ருக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு மட்டுமாவது நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு செஞ்சு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். 7 7 ஜென்மத்துக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பித்ரு தோஷம்